ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல காரசாரமான ஒரு பச்சை மிளகா கறி தான். எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யறது தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம். பூண்டு நான் 2 கட்டி எடுத்திருக்கேங்க. விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அதில் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் 25லேருந்து 30 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் என்னது காரம் இல்லாத மிளகாய் தான், ஓகேவா? குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சியில் போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சி போடாமல் இந்த மாதிரி அரிஞ்சு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். தோல் உரிச்ச கறியெல்லாம் நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரட்டுங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்க, தண்ணி நல்லா விட்டுருக்கு. இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு தேவையான அளவுக்கு நீங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை போட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அட்டகாசமான பச்சை மிளகா கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு நம்ம வெங்காயம் கூட ஆட் பண்ணுறது இல்லை, தக்காளி இல்லை, வெறும் பச்சை மிளகா, எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா கறி இறக்கியாச்சு. இதுக்கு மேட்சிங்காக இட்லியோட நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த வெதற்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.